சீண்டின தீவிரவாதிகளை வேட்டையாட உதவ போற அமெரிக்கா, இஸ்ரேல். இந்தியாவுக்கு புது பவர். இந்தியா மேல தாக்குதல் நடத்தின தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கும், காஷ்மீர் பிராந்தியத்துல தீவிரவாதத்தை ஒடுக்கிறதுக்கும் தேவையான உதவிகளை செய்ய போறதா அமெரிக்கா, இஸ்ரேல் உறுதி கொடுத்திருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல், ஸ்பெயின் இந்த மாதிரியான நாடுகளோட தூதர்கள் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தோட சவுத் பிளாக் அலுவலகத்துக்கு வந்திருந்தாங்க. இவங்க இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் கூட ஆலோசனைகளை மேற்கொண்டாங்க. இஸ்ரேலிய தூதர் ரூவன் அசார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை பத்தி பேசும்போது, இது ரொம்ப முக்கியமான தருணம், ஐஸ் உடைஞ்சது மாதிரி முக்கியமான தருணம். பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் பத்தி விவாதங்கள் நடந்துச்சு. பல முக்கியமான விஷயங்களை ஆலோசனை பண்ணோம். இங்க நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இரங்கல் தெரிவிக்கிறோம். நாங்க இந்தியா கூட நிற்கிறோம். இது ரொம்ப முக்கியமான தருணம். நிச்சயமா பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டம் அப்புறம் ஒத்துழைப்பை மேம்படுத்துறது, இந்த ரெண்டுலயுமே முக்கிய விஷயங்களை நாங்க விவாதிச்சோம். சிறந்த ஒத்துழைப்பு கொடுக்க போறோம். நாங்க சிறந்த பங்காளிகள் அப்படின்னு சொன்னாரு. அமெரிக்க வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இங்க தீவிரவாதத்தை ஒழிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம். இந்தியா கூட நிற்போம். இந்தியா மேல தாக்குதல் நடத்தின தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கும், காஷ்மீர் பிராந்தியத்துல தீவிரவாதத்தை ஒடுக்கிறதுக்கும் தேவையான உதவிகளை செய்ய தயாரா இருக்கோம். இந்தியா கூட நாங்க நிற்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா தெரிவிச்சிருக்கு. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா எப்ப வேணாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது. நேரடியா பாகிஸ்தான் மேல இந்தியா தாக்குதல்களை அறிவிக்க வாய்ப்புகள் இருக்கு. நேரடியா பாகிஸ்தான் உள்ள புகுந்து ஹபீஸ் சையத்தோட லஷ்கர் இ தொய்பாவோட பினாமி அமைப்பான ரெசிடென்ட் ஃப்ரெண்ட்ஸ் மேல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தலாம். பாகிஸ்தான் இந்தியா எல்லையில இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் மேல இந்திய எல்லையை தாண்டாம வான்வெளி தாக்குதல்களை விமானம் மூலமா நடத்த வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்ச நாட்கள் திட்டமிட்டு அதுக்கு பின்னாடி இதுக்கு காரணமான தீவிரவாதிகளை மட்டும் என்கவுண்டர் பண்ணலாம். இல்லனா தீவிரவாதிகளுக்கு எதிராக போர் அறிவிச்சு ஒட்டுமொத்தமா ஜம்மு காஷ்மீர் எல்லையில தொடர் தாக்குதல்களை நடத்தி மொத்தமா கேம்புகளை அழிக்கலாம். கடற்படையை பாகிஸ்தான் பக்கத்துல கொண்டு போய் அங்கிருந்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். அதே மாதிரி ஏவுகணை தாக்குதல், விமான தாக்குதல்களை நடத்த முடியும். ராஜாங்க ரீதியா பாகிஸ்தானை ஏற்கனவே இந்தியா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாகிஸ்தான் இந்தியா இடையிலான ஒருங்கிணைந்த சோதனை சாவடியான அட்டாரி பார்டர் மூடப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வழியை பயன்படுத்தி முறையான ஒப்புதல்களோட போனவங்க மே மாதம் 1ஆம் தேதி 2025க்கு முன்னாடி அந்த வழியா திரும்பி வந்துடணும் அப்படின்னு உத்தரவிடப்பட்டிருக்கு. சார்க் விசா விலக்கு திட்டத்தின் கீழே பாகிஸ்தானியர்கள் பல பேர் விசா பெற்று இந்தியாவிற்கு பயணம் செஞ்சிருந்த நிலையில இனி அப்படி அவங்க பயணம் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாங்க. அதோட பாகிஸ்தானியர்களுக்கு கடந்த காலத்துல வழங்கப்பட்ட SVES விசாக்களும் ரத்து செய்யப்படுது. SVES விசாக்களுக்கு கீழே இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாகிஸ்தானியரும் இந்தியாவை விட்டு வெளியேற 48 மணி நேரம் மட்டுமே காலக்கெடு கொடுக்கப்பட்டிருக்கு.